ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இங்கே 1/2 லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் பால் காய்ச்சும் போதே அதுக்கு தேவையான சர்க்கரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் கூட கெட்டி இருக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்ச பாலில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு ஆப்பிள், ஒரு பனானா, ஒரு பொமோகிரானேட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் 2லேருந்து 3 மணி நேரம் வச்சு எடுத்துக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு நம்ம இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பொமோகிரானேட் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.